பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாச பெருமான் இறைவனுடைய பேரானந்த பெரும் கருணை பெரும் அருளை நினச்சி அப்படியே மனசு உருகி 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 பாடுறார் இந்த சிவபுராணத்தை. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னோட பரமானந்த அனுபவத்தை கொட்டுறாருன்றாங்க. பாய்ந்து அப்படியே அருவி மாதிரி வருது. ஏன்னா அவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய எண் குணத்தை நினைத்து பார்க்குறார் அப்படின்றாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன்? எண் குணத்தான். இறைவனை போற்றாங்க இல்லையா, எண் குணத்தான்னு. அப்படியேப்பட்ட எண் குணத்தான். அப்புறம் குணமா, பெருமானுக்கு குணமா அப்படின்னா இல்லை குணமிலி. இல்லை அவனுக்கு குணமிலி. அவர் யார்? எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? பிறப்பிலி, இறப்பிலி, தாயிலி, தந்தையிலி, குணமிலி. அப்புறம் குணம்தான் கிடையாதே அப்படின்னா அவர் நிர்குணம். அவர் எப்படிப்பட்டார்? நிர்குணத்தான், குணமிலி. ஆனால் இங்கே என் குணத்தான் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்? நமக்காக இறங்கி வந்து எல்லா அருளையும் கொடுக்குறார் இல்லையா. அதனால் அந்த குணமிலி நிர்குணமானவர் சத்குணத்தை எடுத்துட்டு நமக்காக வராராம். எதனால்? பெரும் கருணையினால். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, மாணிக்கவாச பெருமான் அனுபவிக்கிறார்னா அவருடைய எண் குணத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பரமாத்மாவுக்குள்ள உள்ள என் குணம் என்ன அப்படின்னா தன்வயத்தனாதல், தனக்குத்தானே மன நிறைவோடு இருக்கிறவர். தூய உடம்பினன் ஆதல், எப்பவும் தூய உடம்பினன். இயற்கை உணர்வினன் ஆதல், எப்பவும் அவருடைய குணநலன்கள் உணர்வு அறிவு எல்லாம் இயற்கை நலன் உள்ளவர். இப்போ மனிதர்கள்லாம் செயற்கை உணர்வு செயற்கை அறிவு. ஏன்? யாரோ சொல்லி கொடுத்தது, எங்கேயோ படித்தது, எங்கேயோ கேட்டது, யாரோ நமக்கு செஞ்சு காட்டினது. இப்படி தான் நம்மளோட அறிவு வளரும். அறிவு எனக்கு இது புரியுது, எனக்கு இது தெரியுது, இதை நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார்கிட்டேருந்தோ கற்றுக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்து கற்றுக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், செய்கிறத கவனிச்சிருப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, இயற்கை உணர்வினன் ஆதல். அப்புறம் நாம் என்ன செய்வோம்னா முற்றும் உணராமல் குறைவாக உணர்வோம். நம்ம குறைகுடம்தான். இறைவன் எப்படிப்பட்டவரா? முற்றும் உணர்தல், முற்றும் உணர்ந்தவர். அவருக்கு தெரியாததே கிடையாதே. அந்த முற்றும் உணர்ந்தவர் அந்த குணம். அடுத்த குணம் என்னன்னா பாசங்களை நீக்குதல். இறைவன் பாசங்களை நீக்கியவர். அப்போ நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரே அப்படின்னா அது அருள். ஆனால் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது இல்லை, பற்று வச்சுக்கிறது இல்லை அவர். அப்புறம் எப்படிப்பட்டவராம்? பேரருள் உடையவராய் இருத்தர் தான் இறைவன். ரொம்ப சாதாரண அருள் இல்லை, பேரருள் உடையவர். அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர்? முடிவில்லா ஆற்றல் உடையவருங்கிறாங்க. அந்த முடிவில்லா ஆற்றல் அப்படிங்கிறதுனால தான் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோன்னா அவருக்கு நிறைய கரங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சொற்பொழிவு ஆற்றவர்கள் இந்த புத்தகங்களில் அவர் அப்படியே அனுபவிக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காக தான் ஒரு அவ்வளோ கரங்கள், 4 கரங்கள் 8 கரங்கள் 16 கரங்கள். ஏன்னா செயல்களை நம்ம கையால் தானே செய்கிறோம். எதையும் எடுக்கிறோம், தூக்குறோம், செய்கிறோம், வேலை செய்கிறோம், சமைக்கிறோம், போரிடுறோம். இது எல்லாமே கைகள் வேணும். அப்போ இறைவனுக்கு எவ்வளோ கைகள், அவர் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைவனை நம்முடைய முன்னோர்கள்லாம் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இறைவனுக்கு 4 கரங்கள் இல்லை 8 கரங்கள், இந்த இறைவனுக்கு 16 கரங்கள் அப்படின்னு கரங்களை கொடுத்துக்கிட்டே போனோம். ஆனால் இறைவனும் அதை ஏற்றுக்கிட்டார். ஆனால் பாருங்கள், 16 கரங்கள் இருக்கும் இறைவனுக்கு, திருவடிகள் 2 தான் இருக்கும். 18 கரங்கள் இருக்கும், 8 கரங்கள் இருக்கும், 4 கரங்கள் இருக்கும். கரங்கள் இவ்வளோ இருக்கே அப்படின்னா எல்லா கரங்களாலையும் நமக்கு பேரருள் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கார். அதனால் கைகளை நிறைய ஏற்றுக்கிட்டார். ஆனால் ஏன் 2 திருவடிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு 2 கை தானே இருக்குது.
நம்ம 2 கையால் தானே போய் சிவனை சிக்கென பிடிச்சிக்க முடியும். அடடா, நம்ம 8 கால் வச்சுருந்தோம்னா, 16 கால் வச்சுருந்தோன்னா, 20 கால்கள் வச்சுருந்தோன்னா பக்தர்கள் கஷ்டப்படுவாங்களே. அவங்க 2 கை தானே வச்சுருக்காங்க. எப்படி நான் இவ்வளோ கால்களையும் திருவடிகளையும் நான் எப்படி பிடிச்சிக்க முடியும்? இறைவா, உன்னுடைய எல்லா பாதங்களையும் என் 2 கைகள் கொண்டு பிடிச்சிக்க முடியலேன்னு பக்தன் ஃபீல் பண்ணுவாங்களாம். பக்தனுக்கு அந்த குறை வந்துடக்கூடாது, அடியவர்கள் மனம் சுருங்கிடக்கூடாதுன்னு பெரும் கருணையால் இறைவன் 2 திருவடிகளை வைத்து கொண்டு செயலாற்றுவதற்காக எத்தனையோ கரங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வரம்பில் இன்பம் உடையவராய் இருத்தல், அதுதான் அவருடைய 8வது குணமா. முடிவில் இன்பம் உடையவர், முடிவு எதுவாயினும் அதை இன்பமாக ஏற்றுக்கொள்பவராம். நாமெல்லாம் அப்படி இல்லை, ரிசல்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் முடிவு என்ன? முடிவு சக்ஸஸா? முடிவில் எனக்கு லாபம் கிடைக்குமா? முடிவில் எனக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படிங்கிறத தான் நோக்கி நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? முடிவில் இன்பம் உடையவர், வரம்பில் இன்பம் உடையவர். அந்த வரம்பு எது வேணாலும் இருக்கலாம், எது கிடைச்சாலும் அதை அவர் அப்படியே ஏற்றுக்கிறார். அதுதான் பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். பரவசமாக எடுத்துக்கிறது, பேரானந்தமாக எடுத்துக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை தான் மாணிக்க வாசகர் உருகி உருகி உருகி, எனக்கு இந்த குணம்லாம் இல்லையே, நான் சாதாரண மனிதனாக இருக்கேனே, உனக்கு பார்த்தா என் குணமும் ரொம்ப பெரிய குணமாக இருக்கே, அப்போ நான் உன்ன மாதிரி ஆகணுமே, உன் அளவுக்கு என்னை நான் உயர்த்திக்கணுமே. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்னோட மனசு முழுக்க ஒன்றை நினச்சிக்கணும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது பகவத்கீதை. அதனால் நீ எதை நினச்சிக்கிட்டே இருக்கியோ அதுவாக ஆகிறதுனால நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன். நான் உன்னையே நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்? மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி நம்ம மனசில் இருக்கிற மாசுலாம் வெளியில் போயிடும். அப்போ என்ன, உன்னை புரிஞ்சாலும் சரி, புரியலைனாலும் சரி, விளங்கினாலும் சரி, விளங்கலைனாலும் சரி, நீ ரொம்ப அழகாக இருக்கியே, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பரவசமாக இருக்கே, எனக்கு அப்படியே உன்னை நினச்சிட்டே இருக்கும்போது என் மனசு அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம மனசு இருக்கு இல்லையா. இப்போது இதுக்கு ஒரு சின்ன உபகதை சொல்கிறாங்க. ஒரு முறை இறைவனுடைய பேரருளை பற்றி ஒரு சொற்பொழிவாளர் சொற்பொழிவாற்றிட்டு இருக்காராம். ஒரு வீட்டில், ஒரு பண்டிதர் வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா இருந்தாங்களாம், பணியாள். அவங்க வர வழியில், இந்த வீட்டுக்கு வர வழியில் கோவிலில் சொற்பொழிவு நடக்குது, இறைவனை பற்றிய சொற்பொழிவு. இந்த வேலை செய்கிற அம்மா அப்படியே நின்று ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு வரலான்னு நின்னவங்க முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு லேட்டாக வராங்க. இந்த பண்டிதர் கேட்குறாரு, என்ன, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு. கோவிலில் உபன்யாசம் பண்ணுறாங்க ஐயா, கடவுளை பற்றி பேசுகிறாங்க, அதை தாண்டி வர முடியல என்னால் அப்படின்னு. உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாராம். அந்த அம்மா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறாங்களாம். இந்த பாரு, இந்த மாதிரியெல்லாம் லேட் ஆகக்கூடாது. அது நிறைய நாள், 7 நாள் வச்சுருக்காங்க உபன்யாசம், நீ 7 நாள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காத, நாளைக்கு சீக்கிரம் வந்து சேர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பண்டிதர். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போதும் அந்த அம்மா. ஆனால் அடுத்த நாளும் லேட்டாக வருது, அடுத்த நாளும் லேட்டாக வருது. இப்படி 3 நாள் 4 நாள் லேட்டாக வந்த பிறகு இந்த பண்டிதர் சொல்கிறாரா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பின்னலிட்ட ஒரு கூடை, நார்கூடை, அதை அப்படி கொடுத்து, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா கிணத்துல பிடிச்சி அப்படின்னோடனே இந்த அம்மா போய் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு அந்த கூடையில் எடுத்துகிட்டு வருது. ஆனால் வழியில் எல்லா தண்ணியும் ஊற்றிடுது. வந்து பார்த்தா இங்கே தண்ணியே இல்லை. இப்போ திரும்பி எடுத்துகிட்டு வான்னு ஒரு 4-5 தடவை எடுத்துகிட்டு வர சொன்னாராம். அந்த அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஐயா தண்ணி நிற்கலைன்னு. அப்போ இவர் பண்டிதர் சொன்னாராம், உனக்கு எதுக்காக தெரியுமா இந்த வேலை கொடுத்தேன்? இதில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும், அதனால தான் சொல்கிறேன், நீ நின்று கோயிலில் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ எத்தனை முறை கேட்டாலும் உன் மனசில் அது நிற்காது. ஏன்னா உனக்கெல்லாம் அவ்வளவு அறிவு கிடையாது, அதுக்கெல்லாம் பெரிய ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த பண்டிதர். அப்போ அந்த அம்மா மெதுவாக சொன்னிச்சான், ஐயா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவந்தான், இந்த கூடையில் தண்ணி நிற்கலை, அது மாதிரி என்னோடய மூளையில் கூட என்னோடய மனசில் கூட அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னெலாம் புரியல. ஆனால் பார்த்தீங்களா, இந்த கூடை ரொம்ப அழுக்காக இருந்தது. நான் தண்ணி கொண்டு வந்து வரும்போது தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் அந்த தண்ணி கீழே ஊற்ற இந்த கூடையில் இருந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து கீழே போயிடுச்சு. பாருங்க, கூடை இப்போ பளபளன்னு இருக்குது அப்படின்னு காட்டுதான்.
அந்த பண்டிதர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம். அதுதான் இறைவனின் பேரருள். நமக்கு புரியுதோ புரியலையோ அப்படியே அவரை நினைக்க நினைக்க பாட பாட கேட்க கேட்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா மாசும் வெளியில் போய் அப்படியே இருள் அகன்று ஒளி கிடைக்கும், ஒளி அப்படியே பிரகாசிக்கும். ஏன்னா நம்ம அவரையே நினச்சிட்ருக்கோமே. இதை நினச்சி தான் இந்த இறைவனுக்கு போற்றி அப்படின்னு பாடுறாரு. என் குணத்தானதான் 8 போற்றி பாடுறார் மாணிக்க வாசக பெருந்தகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஈசன் அடி போற்றி, தலைவனது திருவடிக்கு வணக்கம். எல்லாவற்றையும் ஆள்பவன் அல்லவா, அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம். எந்த அடி போற்றி, எம் தந்தை. நமக்கு அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு அப்போ தானே ரொம்ப நல்லது. என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் தான் நம்ம எல்லாருக்கும் அப்பா. அதனால் எம் தந்தையின் திருவடிகளுக்கு வணக்கம். அடுத்தது என்ன, தேசன் அடி போற்றி. தேசன் அப்படிங்கிற வார்த்தையே தேஜஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க முகம் அப்படியே தேஜஸாக இருந்தது, அப்படியே பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவர் யார், பேரருளின் ஒளி, பேரருளின் மொத்த உருவம். அதனால் இவரோட முகம் எப்படி இருக்குது, ஒளி வடிவாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒளி வடிவமான இறைவா, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். ஏன் அப்படி ஒரு ஒளி அப்படின்னா, அருள் ஒளி. அதுவும் எப்படிப்பட்ட அருள் ஒளி, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரி அருளை அள்ளி 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 கொடுக்கிறார். அதனால் அவ்வளவு ஒளி வடிவாக இருக்க நீ, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். சிவன் சேவடி போற்றி. சிவபெருமான் இல்லையா நீ, உன்னுடைய சிவந்த திருவடிகளுக்கு என் வணக்கம். எல்லா உள்ளங்களிலும் தங்குபவனாயிற்றே நீ. உன்னுடைய திருவடிகளை வைத்து நீ என்ன பண்ணியிருக்க, இங்கே எல்லார் உள்ளங்களுக்கும் உள்ளேயும் வந்து தங்கியிருக்க. உம்முடைய சிறந்த திருவடிகளுக்கு வணக்கம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நீ எப்படி நிற்கிற, எல்லாரும் உண்மையில் அன்பு வச்சுருக்காங்க, நீயே அன்பு, அன்பே சிவம், சிவமே அன்பு. அதனால் நீ என்ன பண்ணுற, அன்பர்களது உள்ளத்திலெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்க. அப்படிப்பட்ட உன்னுடைய மாசற்ற திருவடிகளுக்கு வணக்கம். அடியார்களுடைய அன்பில் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துக்கிறாராம் அவர். அப்படிப்பட்ட இயல்பாகவே மலங்களிலிருந்தெல்லாம் நீங்கியவனான நீ எங்களுடைய மனசில் வந்து உட்கார்ந்துருக்கியே, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிறப்பு எப்படி, வஞ்சனை, பொய், இப்படி நிறைந்த பிறவிதான் நாமெல்லாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த வஞ்சனை, பொய் இதையெல்லாம் நிறைந்த எங்களோட மனசில் வந்து உக்காந்து எங்களுக்கு நல்லதை உணர்த்தி ஞான ஒளியை காட்டி மக்கள் பிறவியை வேரோடு அறுக்கிறாய். அப்படிப்பட்ட அரசன் அல்லவா நீ, எங்களுடைய வேந்தன் அல்லவா, எங்களுடைய மாபெரும் தலைவன் அல்லவா, எங்களுடைய இறைவா. இந்த பிறவி மாய்ந்து போகும்படி அழகாக எங்களை வந்து அடியோடு அந்த தவறையெல்லாம் களைந்து வேரோடு பிறவி அறுத்து எங்களுக்கு அருள் புரிகிறாயே மன்னவா, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். சீரார் பெருந்துறையும் தேவனடி போற்றி. சீரார்னா அழகு, பேரழகு நிறைந்த எந்த இடம், திருப்பெருந்துறை. ஏன், அந்த இடத்துல தானே இவர் அப்படியே திருவருள் வந்து குருவருள் கொடுத்தாரு. அதனால் பேரழகு நிறைந்த திருப்பெருந்துறையில் நீ எழுந்திருளி இருக்கிறாயே ஆத்மநாதனாக, நமது தேவன் அல்லவா நீ, உமது திருவடிக்கு வணக்கம். மிக 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 சிறப்பு வாய்ந்த துறையில் எழுந்தருளி இருக்கும் நம் தேவனான எம்பெருமான் சிவபெருமானின் திருவடிகளுக்கு வணக்கம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. எப்படிப்பட்டவர் நீ, நுகர்ந்து 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 பார்க்குறோம், உன்னை நினச்சி 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 பார்க்குறோம், உன்னோடதை பாடி 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 பார்க்குறோம், உன்னை பற்றி பேசும்போது கருத்துக்களை கேட்டு 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 ரசிக்கிறோம், பாடல்களை கேட்டு 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 ரசிக்கிறோம். வீணையில் வாசிக்கிறாங்க உன்னை நினச்சி, நாதஸ்வரத்தில் வாசிக்கிறாங்க, எல்லா கருவி இசையிலையும் உன்னை வாசிக்கிறாங்க. அந்த இசை அப்படியே வந்து எங்களோட செவிகளுக்குள்ளே போகுது. ஆனால் எங்களுக்கு அது புரியுது, எங்களால் உன்னை உணர முடியுது. ஆனால் கூட நுகர்ந்து 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 பார்க்குறோம், நிரம்பாத பேரின்பத்தை கொடுக்குறியே.
இன்னும் 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 வேணும்னு தோணுதே, உன்னை ஒரு நிமிஷம் தரிசனம் கிடைச்சா போங்க போங்க அப்படின்னு எங்களை அனுப்பிடுறாங்க. நாங்கள் வெளியில் வந்து இன்னொரு ரவுண்டு போகலாமா, திரும்ப இந்த க்யூவில் நின்று ஒன்று போகலாமா அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து பார்க்க தோணுது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், கும்பிட்டுட்டோம், இனி லைஃபுக்கு இந்த கோயிலுக்கு திரும்பி போக வேண்டாம், அதை நான் மனசில் பார்த்து வாங்கிக்கிட்டேனே அப்படின்னு நம்மளால் இருக்க முடியுதா? அது நுகர்ந்து நிரம்பாத, அப்படிலாம் நுகர்ந்து ஒரு தடவையில் 2 தடவையில் 3 தடவையிலன்னு நமக்கு நிரம்பாது. ஏன்னா அதை பார்க்க 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 இன்பம், உணர 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 இன்பம். அப்படியேப்பட்ட பேரின்பத்தை ஈந்து அருளும் மலை போன்ற இறைவா உனக்கு வணக்கம். வற்றாத இன்ப அருவியை அருளும் மலை போன்றவனுக்கு வணக்கம். அப்படிங்கிறது தான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இப்படியாக எண்குணத்தானே நம்ம மனசில் நினச்சி, கண்களால் பார்த்து, வாயினால் பாடி, செவிகளால் கேட்டு, உள்ளம் உருகி, மனசை குழஞ்சி, ஊன் உருகி வணங்கிக்கிட்டே இருக்கலாம். அவரும் இப்போ நம்ம இந்த பாடலில் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி நாமளும் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கும் மாசும் கலைந்து 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 அந்த பேரருளை நாம் முழுசாக ஒரு நாள் உணரலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.